முப்பாட்டின் ராவண பத்திட்டல ரத்தத்தில ஒரு பொற்கொடி விளம்பது. முப்பாட்டின் ராவண பத்திட்டல ரத்தத்தில ஒரு பொற்கொடி விளம்பது. அதான் பேச மாட்டியா? பலவெண்ணத்துக்கு முறைச்சுட்டு நிக்க. உங்ககிட்ட தானே கேட்க, அதான் பேச மாட்டியா? பலவெண்ணத்துக்கு எங்க அப்பா பட்டிருக்க பெட்ரூம்ல என்ன போட்டோ மாட்டி வச்சிருக்கிய? இல்ல, நல்ல போட்டோ தான் மாட்டி வச்சிருக்க. எது நல்ல போட்டோ? எனக்கு பிடிச்ச போட்டோ. எனக்கு அந்த போட்டோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச போட்டோ தானே பெட்ரூம்ல மாட்ட முடியும். அது நீங்க மட்டும் இருக்கும்போது மாட்டணும் மிஸ்டர். இப்ப அங்க இருக்குது எங்க அப்பா. இல்ல தெரியாம தான் கேட்க. எங்க அப்பா பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்க. அவ்வளவு பெரிய மனுஷன் தூங்கிக்கிட்டு இருக்காரு. அவர் தலைக்கு மாட்டுல என்ன போட்டோ மாட்டிருக்கான்னு கூட அடிப்பட அறிவு வேண்டாம். இல்ல அந்த மனுஷன் தூங்கி எந்திரிச்சு அந்த போட்டோ பார்த்தா அந்த மனுஷன் நிலைமை என்னத்துக்கு ஆவன்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தீங்களான்னு கேட்க. என்ன ஆகும்? பிபி பிரஷர் ஏறும். எங்க அப்பாக்கு பிபி பிரஷர் ஏத்துறீங்களா? பழி வாங்குறீங்கன்னு கேட்க. ஓ, இது ஒரு வினோதமான பழி வாங்குதல் அப்படிதானே? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஏனா நான் இசை நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. ரவுடி பயல. இல்ல அந்த மனுஷன் அப்படி உங்களுக்கு என்ன தீங்கு செஞ்சாருன்னு கேட்க. இல்ல எங்க அப்பா பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கேட்க. எங்க அப்பா தூங்கி எந்திரிச்சு பாக்கும்போது அங்க ஒரு போட்டோ இருக்க கூடாது. இருந்துச்சுன்னா இருக்க கூடாதுன்னு சொல்லி விட்டுக்கோங்க. இருக்க கூடாது, புரியுதா? இருந்தா சப்பா அத சொல்றல, இருக்க கூடாது. இருந்தா சப்பா புரியுதா புரியலையா? இருக்க கூடாதுன்னு சொல்லி விட்டுக்கோங்க. அப்படி இருந்தா என்ன பண்ணுவியா? இசை என்ன பண்ணாலும் பண்ணுவா. இசை என்ன வேணாலும் பண்ணுவல்ல. ஏன் அசல மட்டும் திருப்பி கொடு. சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் மேம். நானும் சீரியஸா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என் அசல திருப்பி கொடுங்க. ஹலோ, சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீ என்னதான் சீரியஸா பேசிட்டு போ. அசல கொடுத்துட்டு போ. அசல் சீக்கிரம் கொடு. இந்த உலகம் எதை நோக்கி போகுதுன்னே எனக்கு தெரியல. வெட்டி பேச்செல்லாம் வேண்டாம். ஏன் அசல் எனக்கு திருப்பி கொடுத்துரு. அதான் உனக்கு எனக்கு எந்த பேச்சுவார்த்தை இல்லைன்னா போச்சுல. நான் கொடுத்த அசல் எல்லாம் கொடுத்துரு. ஒரு நல்ல மனுஷன், அப்பாவி மனுஷன். இல்லையே, நான் அப்படிப்பட்டவனும் கிடையாது. நீங்க அப்படிப்பட்டவங்க எனக்கு தெரியும். நான் சொன்னது எங்க அப்பாவே. நல்ல மனுஷரு, அப்பாவி மனுஷரு. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அப்படித்தான் உங்களுக்கெல்லாம் எங்க அப்பா ரொம்ப அப்பாவி. ஆமா, ரொம்ப அப்பாவி. அப்பாவும் அவளும் ரொம்ப அப்பாவி. எல்லாரும் கேட்டுங்கப்பா. எப்பா பாக்குற எல்லாரும் கேட்டுதாங்க. இவ்வளவு அப்பாவும் ரொம்ப அப்பாவியா. என்ன கூட்டு கால் சேக்கிலன்னு கேக்க. ஒத்தை கொத்த மாதனா நான் பென்சிங்க தனியா நின்னு வந்து பேசல. நீங்க என்னங்க ஆளு சத்திக்கிட்டு இருக்கீங்க? 1000 வீரனை என் முன்னாடி நிப்பாட்டு. அஞ்ச மாட்டான் இந்த கிங்ஸ்னு. ஆனா நீ உங்க அப்பா மட்டும் வந்துட்டீங்கன்னு வச்சுக்க, தொடர் அடிக்க போறான் கிங்ஸ்னு. ஆமா, செத்துருவான். என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்குதே. உண்மை சொல்லிக்கிட்டு இருக்க. 1000 வேண்டாம், 10,000 வீரனை கூட என் முன்னாடி நிப்பாட்டு. திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஒருத்தன் உசுரோட இருக்க மாட்டான். ஆனா நீங்க உங்க அப்பா வாயை திறந்துட்டீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இல்ல எனக்கு புரிஞ்சு போச்சு. கதை அப்படி போகுதோ? என் அசல குருடி. ரொம்ப சவரியா. மனுஷனுக்கு நீதி நேர்மை எல்லாம் வேணும். அப்பாவி மனுஷன், நல்ல மனுஷன். அந்த மனுஷனை காயப்படுத்துறவங்க ஒரு குற்ற உணர்ச்சி இல்ல உங்களுக்கு? அந்த போட்டோ பார்த்து உங்க அப்பாவுக்கு பிபி பிரஷர் எல்லாம் ஏறுது. கண்ணா பின்னாடி யாரோ அந்த பாத்ரூமுக்குள்ள போதும் விளக்கம் கொடுக்கண்டா தெரியும். நான் அப்படி ஒண்ணு போட்டோ மாட்டலையே. மாட்டலையா? என் கண்ணால பார்த்துட்டு எனக்கு பிபி பிரஷர் எல்லாம் ஏறினா நான் இங்க வந்து நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அத பார்த்த எனக்கே பிபி பிரஷர் ஏறுதுனா அத எங்க அப்பா பார்த்தாவனா அவளுக்கு என்னலாம் ஏறும்? அந்த போட்டோ அப்படிலாம் வைக்கலையா? அப்ப பார்த்த கேனச்சனா பார்த்த நான் கேனச்சனா கேக்க. இங்க பார், நான் ஒரு போட்டோல மாட்டல. என்னைக்கு நீங்க எல்லாம் உண்மை வச்சிருக்கீங்க? வாங்க நான் காட்டுறேன். அப்படி மட்டும் நீ சொல்ற போட்டோ அங்க இருந்துச்சுன்னா நீ எனக்கு லாஸ்ல தர வேண்டாம். பந்தயத்துக்கு நான் ரெடி. இருமா, நான் சொல்லி முடிச்சுக்கிட்டோம். நான் சொல்ல கேட்க மாட்டேன்.
இவன் சொல்ல நான் கேட்கணும், நான் சொல்லி இவர் கேட்க மாட்டாரு. நான் கேட்க மாட்டேன். நான் கேட்க மாட்டேன். சீக்கிரம் வாங்க. பார், ரொம்ப இல்ல, என் அசலை மட்டும் திருப்பி கொடுத்தா போதும். இல்ல தானே. சரி சரி வாங்க வாங்க. ரொம்ப தைரியமா கூப்பிடுத. ஒருவேளை அந்த போட்டோ தான் இருக்குதோ, அத்தி அசல் கிடைக்காம போயிருமே. அந்த போட்டோ தான் இருக்கு. இனிமேல் அசலை பத்தி கேட்கவே மாட்டாவ. ரொம்ப உள்ளுக்குள்ள சிரிச்ச மாதிரி இருக்குதே. வெற்றி நரிகுறில அதான். அக்கா உனக்கும் உங்க அப்பாக்கும் இந்த வாய் மட்டும் இல்லன்னா நீங்க ரெண்டும் இங்க தரிக்க மாட்டியா? கேட்டியா? மதுரைக்கு போறதுக்கு வாயில வலின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல பழமொழி. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, உனக்கும் உங்க அப்பாவுக்கும் நல்லா பொருந்தது. உங்க அப்பாவை எதையும் பேசாதீங்க கட்டிலா. அவரு எந்திரிச்சதுக்கு அப்புறம்லாம் இருக்குது. எங்க அப்பா ரொம்ப நல்லவிய. என்ன ரொம்ப ஏக்கப்படுறியா? கிச்சி ஆடி என்ன போட்டோ இருக்கு காட்டு. எங்க அப்பா முன்னாடி மட்டும் என்னைக்காவது என்ன கிச்சிரின்னு சொன்னீங்க? என்ன அசல கொடுத்துருவியா? என்ன என்னங்க எப்ப பார்த்தாலும் அசல்ல இருக்கிய? அசலையே வாங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். வட்டி எங்க அசலையாவது வாங்கணும் இல்லையா? அதுக்குதான் இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இன்னில இந்த அசலுங்கிற வார்த்தையே உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. தோத்து போயிட்டீங்க மிஸ்டர் கிங்ஸ்லே. யாருக்கிட்ட பந்தயத்தை கட்டுறன்னு கூட தெரியாம கட்டிட்டீங்க. தோத்து போயிட்டீங்களே கிங்ஸ்லே. ஐயோ ஐயோ. என்னடி சொல்ற? வெற்றி என் கண் முன்னாடியே இருக்குது. என்ன என்ன சொல்ற? வெற்றி என் கண் முன்னாடியே தெரியுது. இல்ல சீக்கிரம் போய் பார்க்கணும். ரொம்ப பதறீங்க கிங்ஸ்லே. என்ன சொல்ற? இல்ல நான் இப்பமே பார்க்க போறேன். நான் பார்க்க போறேன். ஹலோ ஹலோ. முன்னாடி போனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏமாறதுக்கு நான் ஒண்ணும். இசை, இந்த இசையை யாராலும் ஏமாத்த முடியாது. பாய்ஸ் வந்திருப்பானுங்களே 3 இடி தடி பயிலுவே. ஆமா. என்ன பயா தொண்டை அடக்கிதா? அடக்கிட்டு மடக்கிட்டோம். இங்கிலீஷ் காமெடி பீஸ் ஆக்கிட்டு இருக்கா. சப்பா முடியலப்பா. நம்பணும், நம்பினாதான் அடுத்து நம்ம கிட்ட சேருவா. பையன் உள்ள இத்தனையோண்டு கலந்துகிட்டு படுத்துற பாடு. ஏன் அஸ்டன்ஸ் தான் புதுசா சேர்த்திருக்கேன். உங்கள மாதிரி எத்தனைகளெல்லாம் நம்பவே மாட்டேன். எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் என் அஸ்டன்ட்களை வச்சுதான் நான் பண்ணுவேன். அப்படிதானே பாய்ஸ்? ஆமாமா. கேட்டீங்கல்ல? ஏன் அஸ்டன்ஸ்? இந்த 3 இடிதடி பயிலும் ஹலோ. இடிதடி பயிலுங்கிறது நான் மட்டும் சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா அவனை ஏன் இடிதடி பயிலுவேன் உங்களுக்கு இல்ல, புரியுதா? ஏன் அஸ்டன்ஸ்? ஏண்டா இன்னைக்கு வேலை எங்கயா? இசைமா சின்னதா ஒரு போட்டி ஆயி போச்சுது. என்ன போட்டி இசை? அது நேர்ல காட்டுறேன் வாங்க. என் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் என் பின்னாடி வந்தா போதும். அத்தி பெரிய பிரச்சனையா இருக்கும் உங்களுக்கு. ஐயோ அண்ணே, இத நானே முடிச்சுக்கிறேன். சாணப்பா வேண்டாம். இங்க அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் நடக்க போற யுத்தம். அதர்மம் ஜெயிக்குதா தர்மம் ஜெயிக்குதான்னு போக்க போறேன். ஐயோ செல்லம், கொஞ்சம் கத்தி பேசாதம்மா, தொண்டை வலிக்கும். சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. இல்ல தங்கம், நீ சீரியஸாவே பேசினாலும் மெதுவா பேசு. நீ கத்தி பேசினா எனக்கு அடிவேர்லாம் வலிக்குது. தொண்டை என்னத்துக்கு ஆகும் சொல்லு. இப்ப என்ன உனக்கு போல நாங்க குரல் கொடுப்போம்? டேய் அவளை கொஞ்சம் பேசுறதுக்காக விடுங்கடா. நடக்கலாம் விட மாட்டானுங்க, பேசுறதுக்கு விட மாட்டானுங்க. பாத்தீங்கல்ல, இதுதான் யுத்தம், இதுதான் யுத்தம், புரியுதா? தங்கம் மெதுவா தங்கம். சப்பா, நான் ஒரு ஃப்ளோல அழகா பேசிட்டு போனா அதுக்கு முட்டுக்கட்டை போடுற மாதிரி. ஏன் எதுக்கு? அதெல்லாம் நான் ஒழுங்கா பேசிட்டு இருக்கேன். கூடயே ஃபாலோ பண்ண பார்க்கணும். ஓகே அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. அந்த பைய இருக்கட்டும். நான் தானே உங்களுக்கு எல்லாம் எல்லாமே. நீ மட்டும்தான் எனக்கு எல்லாமே. ஓகே, இவர் இங்கேருந்து தப்பிக்க கூடாது. புரியுதா? ஏதோ போட்டி மாதிரி சத்தம் அடிச்சு. நான் மாணிக்க மாமா கிட்ட பேச மாட்டேன். தங்கமே தங்கமே, இப்ப என்ன தங்கம் பண்ணா? நீ என்ன பண்ணனு மட்டும் சொல்லு, நான் எப்படி நிக்க மாறுவேன் பின்னாடி. இல்ல நான் கோவமா இருக்கேன். ஐயோ தங்கமே, இங்க பார், நீ என்ன பண்ணனு மட்டும் சொல்லு. இந்த மாணிக்க மாமா என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஓகே மன்னிச்சிட்டேன். ஃபாலோ மீ. பையன் உள்ள படுத்துற பாடு. என் டீம் பாய்ஸ்க்கு முன்னாடி போய் தடயத்தை மாத்திரலான்னு நினைச்சீங்க. அது இந்த இசை இருக்கிற வரைக்கும் நடக்காது. நான் தான் முன்ன போவேன், நீங்க பின்னாடி தான் வரணும். நான் வராம வேணாலும் இருக்கேன். அசலை கட்டி தொந்தரவு பண்ணிட்டு இருப்பீங்க. டீல் டீல் தான். அசலா? அது என்ன அசலு? சப்பா பாய்ஸ், அண்ணே அவகிட்ட கேள்வி கேட்க கூடாதுண்ணே. சொல்லி புரிய வைங்க. அசல் என்னன்னு நான் சொல்லட்டுமா? நோ 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 நோ. டீல் டீல் பேசியிருக்கோம் சொல்லிட்டேன். அப்புறம் ஒன்னும் டீல் பேசலையா? வேணாம் சொல்லிட்டேன். டீம் பாய்ஸ் என்னுடைய அடித்தடி பயிலுவேன். ஓகே? என்ன அசலு? மாணிக்கா. இல்ல என்ன அசல்னு தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சு ஒண்ணு பண்ண
அதானே இசை என்ன சொன்னாலும் அதை மட்டும் செஞ்சா போதும். நான் சொல்றேன் அது வேற ஒண்ணு இல்ல, அசலுனா ஏ ஏன்னு கேக்க எதுக்கு அது ஒரு ஃப்ளோல சரியான போய்கிட்டு இருக்கே. இல்ல அந்த அசல் என்னன்னு உன் டீம் பாய்ஸ் கேக்குறானுங்க, அதான் நீ இடித்தடி போயிடுவ, அதான் சொல்லலானே. வேண்டாம், அந்த இடித்தடி பயலுக்கு ஒண்ணுமே தெரிய வேண்டாம், அவன ஒண்ணு கேட்கல, புரியுதா? டீம் பாய்ஸ்க்கு மரியாதை பயங்கரமா கிடைக்குதா? மரியாதை கிடக்கு மரியாதை. எங்க இசை தங்க தான் ஜெயிப்பா. அதான் என் டீம் பாய்ஸ்ங்கிறது. நல்ல டீம் தான். ஏ மாணிக்கா, ஹலோ, அதே என் டீம் பாய்ஸ். நான் மட்டும் தான் டே மாணிக்கன்னு கூப்பிடணும், வேற யாரும் கூப்பிடக்கூடாது. அப்படிதான் மாணிக்க நான் சொல்றது சரிதானே? என்னடா மாணிக்கம்? அது வந்து அவருக்கு நீ அவள் டே மாணிக்கன்னு கூப்பிடுறது பிடிக்கிறது நான் சூப்பா சொல்றாரு. அப்படி போதா? யார் சொன்னா? நீ சொன்ன அப்படி உடம்புல புல்லரிச்சு போய் நின்னுட்டு இருந்தேன். கிங்ஸன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதே உன்னை வெறுப்பேத்துறான். நீ டே மாணிக்கன்னு கூப்பிடு, டே மாணிக்கன்னு கூப்பிடு, வாடா மாணிக்கம், போடா மாணிக்கன்னு கூப்பிடு. நான் எப்படி உன் பின்னாடியே வரேன் மட்டும் பாரு. டே மாணிக்கம், நான் கூட பயந்துட்டேன் தெரியுமா? என் தங்கு பயந்துட்டா? எதுக்குமா? இந்த மாணிக்க தான் அந்த கருப்பாடா. இந்த மாணிக்கம் இப்படி இந்த கிங்ஸனுக்கு வேலை போயிட்டானே, நான் ரொம்ப பயந்துட்டேன். என்ன பார்த்து மிஸ் இல்ல சார், நான் அழுதுருவேன். என்ன ஆனாலும் சரி, நீ இவர்கிட்ட வேலை போக மாட்டானே. எப்ப நம்புற மாணிக்கா? நான் நம்புறேன். யார் நம்புறேன்னு நம்பிட்டா போறானே, நான் நம்புறேன். தேங்க்யூ so much. பரவாயில்ல, இருக்கட்டும். எப்படி மாணிக்கா? நான் நம்புறேன். தேங்க்யூ so much. நீ சரியா நடிக்கிறனாடா, அப்படியே கண்டினியூ பண்ணுன, அப்பதான் இசை முகத்தை சிரிப்ப பார்க்க முடியும். இசை தேங்க்யூ so much. இசை நாங்க சொல்லணுமா? சொன்னா நல்லாதான் இருக்கும். இசை தேங்க்யூ so much. இசை நாம மட்டும் சும்மா நிக்கி நம்மளும் சொல்லிடுவோம். இசை தேங்க்யூ so much. மாணிக்கா, தேங்க்யூ so much. எப்படி? டேய் புள்ள முகத்தை சிரிப்பு பாருங்கடா, ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரியே நினைப்பு. அது வேற ஒண்ணுடா, கிங்ஸ்னே ஜெயிச்சிட்டாலாமா. டேய் இடித்தடி போயிடலாம் விடுல, ஏன் சரி அசலே போட்டிக்கு நாங்க தயாரே. ஃபாலோ மீ பாய்ஸ், நமக்கு வேலை வந்துட்டு எல்லாரும் என்ன அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகே தங்கம், உன் பின்னாடியே வரேன் தங்கம். உனக்கு முன்ன போகணுமா உனக்கு பின்னாடி வரணுமா? நான் தான் முன்னாடி போறேன். சரி நீங்க முன்னாடி போங்க, தோத்து போயிருவேணும். பயம் இருக்குல்ல. பாய்ஸ் ஃபாலோ மீ. வெற்றி நமக்கு முன்னாடி இருக்குதே, அந்த வெற்றியை பார்த்துக்கிட்டே போகலாம். ஓ இதான் போட்டியா? மகாதேவன் மாமா மட்டும் இதை முடிச்சு பார்த்தாரு. பிபி பிரஷர் மட்டும் இல்லடா, அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும்டா. எங்க அண்ணன் எப்படி எல்லாம் வெறுப்பேத்துறான். அவன் சேட்டை பிடிச்சவனு தெரியும், இவ்வளவு சேட்டை பிடிச்சவனு இன்னைக்குதான் நானும் பார்த்திருக்கேன். பிள்ளைக்கு கோவில் தகுமுதுடா. என்ன இசை? அந்த குரங்கு பையன் நமக்கு முன்னாடி உள்ள வந்துட்டானா? வாய்ப்பு இல்லையே, நாம தானே ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். என்ன போட்டி இசை? வாயை மூடிக்கிட்டு நிக்கேன்னு சொல்லிவிட்டேன். அந்த குரங்கு பையல எங்க? கிங்ஸ்லின் தானே? நொஞ்சிடுதே, வாயில எனக்கு தப்பு தவிர வந்துடும். அந்த குரங்கு பையலதான். அண்ணன் வர சவுண்ட் கேக்குதே. டேய் மாணிக்கா, என்னமா இசை? அப்பா எப்ப முடிப்பாரு? அவரு தூங்கத பார்த்தா இன்னொரு அரை மணி நேரத்துல எந்திப்பாரு. அரை மணி நேரமா? மாமா வேணா எழுப்பட்டு மாமா? மாமான்னு பார்க்க மாட்டேன் சொல்லிவிட்டேன். என்ன தங்க பிள்ளை இப்படி சொல்லிவிட்ட? நான் என்னதுல இருக்கேன்னு கூட தெரியாம அப்பாவை எழுப்பட்டு பாவா. அப்பாக்கு பிபி பிரஷர் மட்டும் இல்ல, அதுக்கு மேல வேற எல்லாமே ஏறிடும். வாடா வா. அது எப்படா? நான் இங்க இருக்கும்போது இங்க இல்ல, நீ அங்க இருக்கும்போது நான் அங்க வந்தேன். அதுக்குள்ள எப்படா இது? என்ன நான் தோத்துட்டேனா ஜெயிச்சிட்டேனா? தங்க பிள்ளை போட்டி என்னன்னு சொல்லி. ஒண்ணு வேண்டாம், முதல்ல எல்லாரும் வெளியில போங்க. மாமா எல்லாரும் வெளியில போங்க. உங்களை சேர்த்தா எல்லாரும் வெளியில போங்க. அசமா வெறுப்பேத்தி விட்டுருக்கான். ஏன்டா பொல்லைய கட்டுற பொல்ல? சிரிப்பு வருது சிரிப்பு. தங்கம் ரொம்ப எமோஷனல் ஆகாது தங்கம். இல்ல இதுக்கு நானே முடிவு கட்டிக்கிறேன். அசலே இத பார்த்தாலே எனக்கு பிபி பிரஷர்ல ஏறுன்னு தெரிஞ்சு வேனுக்குனே மாட்டி வச்சு எனக்கு கோத்த கலப்புறீங்களா? ஹலோ, அத நம்ம ரெண்டு பேச்சுவார்த்தைலாம் கிடையாதுல. வரேனே
அதான் உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் சொல்லிட்டு போயிட்டியா? என் அசலை மட்டும் கொடுத்துட்டு கிளம்பு. அது போல இப்ப இதுல தோத்துருக்க, அதுக்கு வட்டி கொடுத்துட்டு போ. அது எப்படி? அங்கதானே இருந்தீங்க, அதுக்குள்ள எப்படி? அது எப்படின்னா தூங்கிட்டு உங்க அப்பாவை மாத்தினாரு. எங்க அப்பா பத்தி மட்டும் பேச கூட சொல்லிவிட்டேன். எனக்கு ரொம்ப கோவம் வந்துரும். வரும் வரும். ஒழுங்கா அசலை கொடுத்துட்டு கிளம்புடி. கிளம்பணுமா? ஆமாமா, நான் வந்துட்டேன்ல, நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டேன்ல, நான் இனி கிளம்புறத செய்யணும். நான் போறேன். நடிக்காம கொடுத்துட்டு கிளம்பி. நான் எங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுக்க. உங்க அப்பா எழுப்பி சொல்லி சாதா படி சொல்ல போறேன். போப்பா. இந்த அங்கெல்லாம் நின்று உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போ. ஆனா இங்க இருந்து போகிறதுக்குள்ள எனக்கு அசல் வேணும். சாரி, அசலும் வேணும், வட்டியும் வேணும். அது கணக்குல அடங்காது. அதுல எப்படி கொடுக்க முடியும்? அதெல்லாம் கூட அந்த கணக்கை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும். குரங்கு. இந்த கீழே படுத்துக்காரு போல அவர்தான். அவர் எங்க அப்பா. இவங்க கவி அப்பா மட்டும் பெருசு, மத்தவெல்லாம் குரங்கு ரவுடி பயிலுவேன். அவர் எங்க அப்பா. நானும் தான் என் பிள்ளைக்கு அப்பா. நானும் பெத்து கொடுக்க மாட்டேன். விட்டுவாங்க பாரு. ஓய் ஓய் என்று ஓடாத கொள்ளுவேன். நில்லு ஓடிடுவோம். நில்லு பாரு. நில்லு. முடியாது. இக்கோ கத்துன என்னாகும் தெரியல. சரி கொடுத்துட்டு போ. கொன்னுடுவேன். அத்தா உங்களுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாதுல்ல? இதுவுமே பேச்சுவார்த்தை கிடையாது, ஒன்லி ஆக்ஷன் தான். இதுவும் பேச்சுவார்த்தை இல்லாததான். ஆமாமா, நம்ம இடத்துல பேச்சுவார்த்தை எல்லாம் கிடையாது. கொடுத்துட்டு போ. ஒன்லி வாய் பேச்சு மட்டும் தான். குரங்கு. ஒன்லி வாய் பேச்சு தான். கொடு. எருமை. அப்பா தெரியவா. இசுக்கு. இல்ல, நான் போறேன். ஓய் ஓய் நில்லு. என் தங்க பிள்ளை. ஐயோ, என் பிள்ளை என் மேல கோத்த இருக்குதே, எதுக்குன்னு தெரியலையே. தங்கம் தங்க பிள்ளை. நம்ம ஜபா பாத்துட்டு போயிருவோம். தங்க பிள்ளை இங்க வாயா, மாமா கிட்ட வாயா. ஐயோ, என் பிள்ளைய கொஞ்சம் நினைச்சு என் பிள்ளைக்கு வத்த வந்துட்டோம். தங்க பிள்ளை வா, இங்க வா, மாமா கிட்ட வா, மாமா கிட்ட வா. என் தங்கம்ல தங்க பிள்ளை. புதுசா என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு பையன் உள்ள. ஜபா, இதுக்கு முன்னாடி நீ என்ன பார்க்கல? இவ்வளவு நேரம் என்ன அறுத்து கழிச்சுட்டு தானே போனா? இது என்ன பிளான் தெரியலையே. தங்கம், என் தங்க பிள்ளை. ஆஹா, பையன் உள்ள என்னமோ பிளான போட்டிருக்கேன். ஜபா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவா தெரியுமா? ரைட்டு. மகாதேவன் அப்பா இன்னும் 1/2 மணி நேரத்துல எந்திரிச்சிருவாங்க. அப்புறமா நான் அந்த வீட்டுக்கு போயிருவேன். நீலாம் இங்கேயே இருப்பல, ஜாலியா இருப்பல. கோத்த கலப்புறாள. நீ வருத்தெல்லாம் படாத, சரியா? நான் இன்னும் 1/2 மணி நேரத்துல இந்த வீட்ல இருந்து போயிருவேன். மகாதேவன் அப்பா இன்னும் 1/2 மணி நேரத்துல எந்திரிச்சிருவாங்களாம். நான் போயிருவேன். சரி, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, சரியா? நீலாம் இங்க ஜாலியா இருக்கல. எனக்கெல்லாம் அப்படி இல்லவே இல்ல, தெரியுமா? தங்க பிள்ளை, நீ மாமா கிட்ட வாமா. சரி ஜபா, நான் போயிட்டு வரேன். மகாதேவன் அப்பா 10 நிமிஷத்துல கூட எந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நான் அவசரமா போக வேண்டியது இருக்கும். சொல்லாம போயிட்டாலே நீ வருத்தப்படக்கூடாதுல்ல. அதான் உன்னை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் போயிட்டு வரேன். நான் இன்னும் 1/2 மணி நேரத்துல இருந்து இங்க இருந்து போயிருவேன். வாயா, அது வரைக்கும் நம்ம ஒன்னா பேசிக்கிட்டு இருக்கலாம். நான் இன்னும் 1/2 மணி நேரத்துல போயிருவேன். சரி சரி, நீ கவலைப்படாத, சரியா? என்ன செய்ய, போய் தானே ஆகணும். சரி, நான் இன்னும் 1/2 மணி நேரத்துல போயிருவேன். என்ன பிளானே தெரிய மாட்டேங்குதே. தங்கம், தங்க பிள்ளை இங்க வாயா. ஜபா, நான் போயிட்டு வரேன். தங்க பிள்ளை. ஜபா, நான் வாங்கிட்டு தான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன், சரியா? ஏன்னா இதுக்கப்புறம் வர முடியாது, எனக்கு நல்லா தெரியும். சரி, நான் வரேன். சரி, நீ கவலை எல்லாம் படாதே, சரியா? இன்னும் 1/2 மணி நேரம் தான். ஆனா ஜபா, நீ எல்லாம் கொடுத்து வச்சா தெரியுமா? கடுப்பு எப்படி ஏத்துறா பத்தியா? நான் போயிட்டு வரேன். தங்க பிள்ளை. ஒண்ணு இல்ல, அவ பின்னாடி அவளுக்கு 2-3 படைகள் தேவைப்படுது. ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் போங்க. பட தேவைப்படுதா? இந்த வீட்ல ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கா. எதுக்கு? கிங்ஸுக்கும் இவளுக்கும் ஏதோ வாக்குவாதம் நினைக்கேன். அதுக்கு தான் பையன் உள்ள ஆள் சேர்த்துக்கிட்டு அலையுது. இப்பெல்லாம் பேசினாதானே நீங்க அவ பின்னாடியே போவீங்க. அதுக்கு தான் போங்க. உங்க பிள்ளை இப்பதான் போகுது, அப்படி பின்னாடியே போங்க. அட பாவி மனுஷா, நான் என்ன சொல்லியே முடிக்கல, அதுக்குள்ள அத்தை பிடிக்கிட்டு ஓடுது.
இவன் இந்த வீட்டுல ஆளுக்குற சேர்த்துருவா. அடியே இசை, இன்னைக்கு நீயா நாங்கன்னு பாத்துருவோண்டி. இன்னைக்கு என்ன நடக்குன்னு பாத்துறனா. கிங்ஸ் நம்பி ஜெயிப்பா பாத்துட்டாரு. இல்ல தோட்டத்துல ஒரு பூச்சி பண்ண இருக்க கூடாது. பிள்ளை நடமாடிட்டு இருக்கா, எல்லாத்தையும் கிளீன் பண்ணி போடுங்க. ஆமா இந்த இடித்தடி பயிலும் என் புள்ள சொல்லி சொல்லி எனக்கு புரியாது. இல்ல தம்பி பாருங்க என்ன அங்க ரூம்ல இருந்தாங்க. இல்ல ஒரு ஆளை விட்டாது வேலை பாருங்க. புள்ள நடமாடிட்டு இருக்கா, முள்ளு கிள்ளு கடக்க கூடாது. தங்க பிள்ளை பாப்பா தூக்க முடியா? என் பிள்ளை இப்படி ஏதாவது பண்ணுதானா ஏதாவது எதிர்பார்க்கறான்னு அர்த்தம். என்னவா இருக்கும்? அத்தி என் பிள்ளை என்ன எதிர்பார்க்கறான்னு தெரியல. தங்க பிள்ளை என்ன ஒன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் பாத்துக்க. நான் இன்னும் 1/2 மணி நேரத்துல இருந்து இங்க இருந்து போயிருவேன் தெரியுமா? நீலாம் கொடுத்து வச்சா தெரியுமா? நீலாம் இங்க ஜாலியா இருக்க தெரியுமா? கோத்த கலப்புதானே என்னங்க கொத்து விட்டாலே நீதானடி. இல்ல நான் சந்தோஷமா இருக்கேனா எகத்தாலும் மகதேவனப்பா இல்ல. இன்னும் 1/2 மணி நேரத்துல எந்திரிச்சிடலாம், 10 நிமிஷத்துல எந்திரிச்சிடலாம். அதான் நீ வர சொல்லாம போயிட்டேன்னு நினைச்சிட கூடாதுல்ல. அதான் டீ வந்துட்டு சொல்லலாம்னு நினைச்சேன். நான் போயிட்டு வரேன் சரியா? என்னவா இருக்கும்? எதனாலும் டைரக்டா கேட்கலாம். நீல ரொம்ப யோகக்காரி பத்தியா? இங்கேயே இருக்க ஜாலியா இருக்கும். நான் பாரு இன்னும் 10 நிமிஷத்துலயோ 1/2 மணி நேரத்துலயோ போயிருவேன். நீ உன் கோத்தை தூண்டி பாக்குறா, கோபற்றாத. இங்கே இருக்க வேண்டியதானே? அதெல்லாம் முடியாது. இன்னும் 10 நிமிஷமோ 1/2 மணி நேரமோ நான் போயிருவேன். நீலாம் இங்க ரொம்ப ஜாலியா இருக்கலாட்டி. சரி டி, நான் இன்னும் திடீர்னு கிளம்பிடுவேன். அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலாமேன்னு கூப்பிட்டேன். சரி நான் போயிட்டு வரேன். என்னமோ பெருசா பிளான போட்டிருக்கா. அதுக்கு என்ன பகடக்காய பயன்படுத்த பாக்குறா. இங்க நின்னதன்ட்டு என்கிட்ட பழக்கம் விடுவ. தங்க பிள்ளை என்னன்னு மட்டும் சொல்லு. அப்பா எப்படி உன் பின்னாடி வந்து நிக்கன்னு மட்டும் பாரு. தங்க பிள்ளை வாயா, வா தங்க பிள்ளை. ஐயோ இலக்க பேக்கிட்டு இருக்காங்களே. இலக்கா என் தங்கமே, என் தங்கம், நீ என்ன சொன்னாலும் அப்பா கேப்ப. ஐயோ இலக்க பேக்கிட்டு இருக்காங்களே. இலக்கா பேசாம ஆள் செத்தாலமோ. தங்க பிள்ளை, தங்க பிள்ளை, இன்னைக்கு என்ன நடக்குன்னு பாக்கணுமே. எதுக்கு நம்மளால சேர்த்துக்கிட்டா? யார் சிக்கிருக்கான்னு தெரியல இன்னைக்கு. ஏமா அந்த பாட்டில மட்டும் கொஞ்சம் தண்ணி மாத்தி வச்சிருவியம்மா? மாத்தி வச்சிருவேன் மாமா. மத்த எல்லா வேலையும் முடிஞ்சிட்டலாம்? எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு மாமா. மகிமா நீ இங்க தான் இருக்கியா? கைய உள்ள என்ன பிளான் போட்டிருக்கான்னு தெரியலையே. ஆமா இசை, நீல ரொம்ப அதிர்ஷ்டக்காரி தெரியுமா? ஆமா மகாதேவனப்பா இன்னும் 10 நிமிஷத்துலயே 1/2 மணி நேரத்திலேயே எந்திரிச்சிருவாங்க. அப்புறம் நான் சொல்லாம கொல்லாம போக வேண்டியது இருக்கும். அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். நீங்களாம் இங்க சந்தோஷமா இருங்க சரியா? நான் தான் அங்க போய் கஷ்டப்படுதேன். ஐயோ என் தங்க புள்ள, என் தங்க புள்ள, தங்க புள்ள நீங்க வாமா, மாமா கிட்ட வா. நீங்களாம் இங்க எல்லாரும் ஒன்னா ஜாலியா இருக்கீங்கல்ல. நீல ரொம்ப அதிர்ஷ்டக்காரில. நான் தான் அங்க ஒத்தையில இருப்பேன். மகிமா நான் போயிட்டு வரேன் சரியா? என்னமோ பிளான போடுதா என்னன்னு தெரியலையே. எதுக்கு மண்டையாட்டிப்பா. சரி என்ன சரின்னு சொல்லிட்டேன். அத்தி இப்ப என்ன சிக்கல சிக்க வச்சுரா போலுக்க. அத்தி இதை மட்டும் சாரன் பேவல கேட்டுச்சுன்னா நீ என் பொண்ணை பார்த்து நீ எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு தையா பொய்யான்னு நின்றுமே. நீ போறத நினைச்சா எனக்கும் வருத்தமாட்டா இருக்கு இசை. வருத்தப்பட்டுட்டா மட்டும் நான் என்ன இங்கேவா இருக்க முடியும்? நான் தான் போகணுமே. சரி நான் போயிட்டு வரேன். நீங்கெல்லாம் இங்க ஜாலியா இருங்க. நீங்கெல்லாம் இங்க ஜாலியா இருங்க சரியா? நான் போறேன். வேண்டாம் இசை, இல்ல நான் போறேன். நான் போகணும்ல, போய் தானே ஆகணும். இந்த மகாதேவனப்பா 10 நிமிஷத்துலயே 1/2 மணி நேரத்துல எந்திரிச்சிருவாங்க. நான் பாட்டுக்கு போக வேண்டியதா. நீங்கெல்லாம் இங்க ஜாலியா இருக்கீங்க. மாமா தூக்கிட்டு போறேன். மகிமா நீங்கெல்லாம் இங்க ஜாலியா இருக்கீங்க. நான் போயிட்டு வரேன். ஆத்தி இவங்கியா நின்றுக்கா. இவ கண்ணுல படக்கூடாது கிச்சனுக்கு வந்த. நல்ல நேரம் ராணி, உன்னதான் தேடிக்கிட்டே இருந்த. இப்பதானே பார்த்த. ராணி என்ன இசை சொல்லுமா? நீங்கெல்லாம் இங்க ஜாலியா இருப்பீங்கல்ல. நான் இன்னும் 10 நிமிஷத்துலயோ 1/2 மணி நேரத்துலயோ போயிருவேன்.
நீங்கெல்லாம் இங்க ஜாலியா சந்தோஷமா, அங்கெல்லாம் எனக்கு யாருமே இல்ல. மகிமா, எல்லாத்துக்கும் மண்டை ஆட்டி போடு. இப்படி ஆட்டணுமா இப்படி ஆட்டணுமா, ஏதோ ஒரு திசையில ஆட்டி போடுடி. அவ வேற ஏதோ ரூட் போட்டிருக்கா. சரி, நான் போயிட்டு வரேன். அப்ப பரவாயில்ல, இங்கே இருக்கலாமே. அதுக்கெல்லாம் உன்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கணும். எனக்கு தான் அந்த அதிர்ஷ்டமே இல்லையே. கட்டு பெத்ததுல இவ்வளவு அடிச்சுக்கவே முடியாது. தங்க புள்ள வா சொல்லும், இங்க வாயா. சரி ராணி, நான் போயிட்டு வரேன். மகிமா, நான் போயிட்டு வரேன். என் பிள்ளைக்கு ஆள் தேவை. என்னடி புதுசா ஒரு ரூட் போட்டிருக்கா? எனக்கு என்னமோ அவ பக்கம் மெஜாரிட்டியா ஆள் இருக்கிறதுக்கு ஆள் சேர்க்கான்னு நினைக்கேன். இப்பெல்லாம் பேசினா என் மாமா மாதிரி இவ பின்னாடியே சுத்துவாவ. அதை வச்சு இவ என்னமோ பண்ண போறான், என்னன்னு தான் தெரியல. அப்படி இந்த வீட்டை யார்கிட்ட ஜெயிக்கிறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா? கிங்ஸி மாமா இருக்குமோ? யாரு? கிங்ஸி மாமாவை. கிங்ஸி மாமா தான் ஜெயிக்க முடியாத. அதை தெரிஞ்சுக்கிட்டா பைய உள்ள ஆய்ச்சத்துக்கிட்டு அழுது. இங்க பாரு, இன்னைக்கு என்ன நடக்குன்னு பார்த்தே ஆகணும். யார் ஜெயிக்கான்னு பார்த்தே ஆகணும். இயலக்கா, அட என் தங்க புள்ள, இங்க வா இங்க வா, மாமா கிட்ட வா. என் தங்க புள்ள இப்பதான் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன், அதுக்குள்ள என் புள்ள வந்துட்டு. இங்க வாமா என் தங்கங்க வா. ஒரு நிமிஷம் கூட உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. இங்க வா. இயலக்கா, நீலாம் ரொம்ப கொடுத்து வச்சவ தெரியுமா? பைய உள்ள என்னமோ பிளான போட்டு வந்திருக்குது. இவா யாருன்னு எனக்கு தெரியாது பாரு. எந்த காரியத்துக்கு எப்படி பேசுவான்னு எனக்கு தெரியாது. நீலாம் ரொம்ப கொடுத்து வச்சவ தெரியுமா? கோத்த கலப்பாம விஷயத்த சொல்லு. தெரியும், நீ கோதாப்படுவேன்னு எனக்கு தெரியும். ஏனே இது என்னடி சொல்லுடி. பரவாயில்ல, இன்னும் 10 நிமிஷத்துலயோ அரை மணி நேரத்துலயோ போயிருவேன். அதான் சொல்லாம போயிட்டாலேன்னு நீ வருத்தப்படக்கூடாதுல்ல, இல்லைன்னா கோவப்படக்கூடாதுல்ல. அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் இன்னும் அரை மணி நேரத்துலயோ 10 நிமிஷத்துலயோ இங்கிருந்து போயிருவேன். சரி, பார்த்து போயிட்டு வா. ஐயோ, பயவுள்ள என்ன பிளான் போட்டிருக்கான்னு தெரியலையே. அப்படியாம்மா, வருத்தப்படாதம்மா. தங்க புள்ள இப்ப வருத்தப்பட்ட மாமாக்கு அழுவ வந்துரு சொல்லிவிட்டேன். தங்க புள்ள இங்க வா, நீ மாமா கிட்ட வா. அவ ஏதோ உங்களுக்கெல்லாம் வலை விரிச்சு அந்த வலைக்குள்ள தள்ளதுக்கு ஐடியா போட்டிருக்கா. அது தெரியாம வாமா தங்கம்மா, அப்பாவி மனுஷனா இருந்திருக்க. தங்க புள்ள, அக்கா, நான் இன்னும் 10 நிமிஷத்துலயே அரை மணி நேரத்துல இங்க இருந்து கிளம்பிடுவேன். நான் போயிட்டு வரேன். திடீர்னு சொல்ல முடியாம போயிட்டா, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி, நான் போயிட்டு வரேன். ஐயோ, இவகிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிற மொழி இருக்க. இப்ப நான் இப்படி தலையாட்டவா இப்படி தலையாட்டவா? நீயே ஒரு முடிவு எடுத்துரு இசை. நான் போயிட்டு வரேன். நான் போயிட்டு வரேன். நான் போயிட்டு வரேன். தங்க புள்ள. இல்ல, நான் போறேன். தங்க புள்ள, தங்க புள்ள. ஐயோ, வருஷா இன்னும் பச்சை பிள்ளையாவே இருக்கீல. அவ உங்களுக்கெல்லாம் அரசிங்கிறது சும்மாவா? கரெக்டா தான் இருந்திருக்கு. என்னடி ஜபா, எதுக்கு இவ பிளான போட்டாலேதா? தெரியலக்கா, பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். உன்கிட்ட சொல்லாம இது செய்ய மாட்டாளா? அவ ஏதோ பெருசா பிளான போட்டிருக்காக்கா. பெருசா பிளான போட்டிருக்காளா இல்ல பையவுல எங்கேயாவது மாட்டிருக்கான்னு தெரியல. யார எங்க மாட்டிருப்பா? கிங்ஸி மாமா கிட்ட தான் மாட்டிருப்பா. அதுக்கு தான் ஆள் சேர்த்துக்கிட்டாலேதா. இல்லடி, ஏதோ பெருசா சம்பவம் இருக்குடி. பையவுல இப்பெல்லாம் பண்ண மாட்டா. பெருசா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காட்டி. பெருசாவா? இல்ல தெரியாம கேக்க, இது குடும்பமான கேக்க,